Bonjour, hi. இன்றைக்கு நாங்க மீட் பண்ண போற வந்த கெஸ்ட் யார் என்றால் பல வருஷமா மொன்ட்ரியலையே பெரிய பெரிய ஷோவை ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதோட அவங்க ரேடியோவுக்கு ஆர்ஜியா ஒர்க் பண்ணி கொண்டிருக்காங்க பல வருஷமா. அதுவும் அண்ட் அவங்க வந்து அம்மா மேருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஷோ செய்கிறவங்க. அதுதான் மதர்ஸ் டே. இந்த வருஷத்தோட இது அவங்களுடைய 17வது வருஷம். ஸோ வாங்க சந்திப்போம். வணக்கம் உமாக்கா, எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமாக இருக்கின்றோம் கோபிகா, நீங்க எப்படி இருக்கின்றீர்கள்? சுகமாக இருக்கிற, ரொம்ப நன்றி. உமாக்கா, என்னென்றால் நாங்கள் வந்து உங்களுடைய ப்ரெசன்ட் வாழ்க்கைக்கு போறதுக்கு முன்னால கொஞ்சம் பாஸ்ட்டுக்கு போவோம். நீங்க சின்ன வயசுல எப்படியான சுட்டி பொண்ணா இருந்தீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நல்ல கேள்வி. என்னிடம் யாருமே கேட்காத ஒரு கேள்வி கோபிகா என்னோட கேட்டிருக்குன்னா, கண்டிப்பாக சின்ன வயசில் வந்து ரொம்ப குழப்படி. நான் வந்து அம்மா சொல்வா அடிக்கடி வந்து இது பொம்பளை பிள்ளையா இல்லை இது ஆம்பளை பிள்ளையா அப்படின்னு மாதிரி ஒரு குழப்படியாக இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு கொஞ்சம் அமைதி. சின்ன வயசில் ஒரு சரியான ஒரு குழப்படி. அதாவது தங்கச்சி வந்து ரொம்ப அமைதியாக இருப்பாள், நான் வந்து எந்த நேரமும் துருன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. சின்ன வயசுல நீங்கள் ஏதாவது லைக் எப்படி உங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாம் சொல்கிறீங்களா? அந்த சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் வந்து மாணவர் மன்றம் அப்படி ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நிறைய நடக்கும். அப்போ எல்லாம் அந்த எல்லா நிகழ்ச்சியிலையுமே வந்து என்னுடைய நிகழ்ச்சியும் இருக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். நான் அப்போ கூட என்னதான் கஷ்டமாக இருந்தாலும் வீட்டில் நிறைய கட்டுப்பாடு இருக்கும், போகக்கூடாது அப்படி இப்படின்னா அதையும் தாண்டி நான் ரொம்ப ஆசையாக போய் எல்லா நிகழ்ச்சியிலையும் கலந்து கொள்வது என்னுடைய விருப்பம். மற்றது வந்து இப்போ ஹோஸ்ட் என்று சொல்லிக்க உங்களுக்கு எப்படி அதில் அந்த ஃபீல்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது? அதாவது இப்போ கூடுதலாக நாங்கள் படிப்புக்கு பிறகு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 14 வயதிலேயே வேலைக்கு போனேன். அப்போ ஆரம்பம் வந்து ஒரு சின்ன வயதில் இருந்து வேலை என்றால் எப்படி கடினமான ஒரு உழைப்பு, அதையும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஆரம்பித்து அதே நேரத்தில் வந்து ஒரு சாதாரணமான ஒரு புக் சென்டரில் வந்து அதில் ஒரு வேலைக்கு சேர்ந்து ஒரு 3 மாதத்திலே வந்து பொறுப்பு என்னிடம் நிறைய கொடுக்கப்பட்டது. அப்போ அதை வந்து நான் பொறுப்பாக அந்த வேலைகள் எல்லாவற்றையுமே செய்கின்ற பொழுது எனக்கு ஒரு விருப்பம் இருக்கும். அதாவது நான் கூடுதலாக நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுதெல்லாம் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பாளராக வரணும், ஒரு நாள் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட நாள் ஒரு கனவு, ஆசை எல்லாமே நிறைய இருந்ததன் காரணமாக அந்த துறையை தெரிவு செய்தேன். நீங்கள் மொன்ட்ரியல் வரும்போது உங்களுக்கு வந்து எப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைச்சது? கண்டிப்பாக நான் மேக்கப் ஆர்டிஸ்ட். அப்போ நான் ஒரு மேக்கப் செய்கின்ற போன இடத்துல வந்து என்னுடைய உடை எல்லாம் பார்த்து ஒருவர் சொல்லியிருந்தார், ரொம்ப அழகாக இருக்கிறது நீங்கள் அப்படின்னு சொல்லக்குள்ள நேரடியாக பேசி கொண்ட பொழுது சொன்னார், உங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கு, அப்போ நீங்கள் ஒரு நிகழ்ச்சி செய்யலாமே அப்படின்னு சொல்லி ஐடிஆர் வானொலியில் முதல் எனக்கு ஒரு அறிவிப்பாளராக. ஆனால் அதற்கு முன்னதாகவே நான் சின்ன பாடசாலைகளிலே சின்ன விடயங்கள் எல்லாமே நான் செய்திருக்கின்றேன். நீங்கள் வந்து ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ணிக்க நீங்கள் சந்திக்கிற ஒரு சேலஞ்சை பற்றி சொல்லுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில நேரத்தில். ஏனென்றால் நான் எல்லா நிகழ்ச்சியிலையுமே வந்து ஆரம்ப அறிவிப்பாளர், தொடக்கம் கையிலே தந்து விடுவார்கள். அப்போ முதல் தொடக்கம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப டென்ஷனாக இருக்கும். அப்போ மக்கள் எல்லாம் வாவண்டு அப்படியே பார்த்து கொண்டு இருப்பார்கள். அப்பொழுது எதை பேச போகின்றோம், என்ன சொல்லலாம் அப்படின்ற ஒரு பதட்டம் ஒவ்வொரு மேடைக்குமே இருப்பது. அதாவது வந்து இவ்வளவுதான் ஒரு சிறந்த ஒரு அறிவிப்பாளராக இருந்தாலும் ஒவ்வொரு மேடைகளுமே வந்து ஒரு புதிதாக ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது போன்று இருக்கும். ஆனால் அதற்கு பிறகு ஒரு 5-10 நிமிடத்திற்கு பிறகு எல்லாமே மறந்து ஒரு இயல்பாகவே வந்துவிடும். அது ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும் எப்பொழுதும். உங்களுடைய ப்ரிப்பரேஷன் என்ன மாதிரி நீங்கள் ஒரு ஷோக்கு போகிறதுக்கு முன்னால்? அநேகமாக எதுவும் பெரிய அளவில் கிடையாது. எனக்கு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகின்ற பொழுது இப்போ எழுதி வைத்து பேசுவதோ, ஒரு கேள்விகள் கேட்பதோ அல்லது அந்த மாதிரி செய்து நான் என்னுடைய வழக்கத்திலே பழகி கொள்ளவில்லை. யதார்த்தமாக பேசுவது. அதாவது ஒரு நிகழ்ச்சி இருக்குதுன்றால் அதை காரில் வாகனத்தில் போகின்ற பொழுது கொஞ்சம் இப்படி இதை பேச வேண்டும், இப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி தலைக்குள் எடுத்துக்கொள்வது, அவ்வளவுதான்.
நீங்கள் வந்து ரேடியோல ஆர்ஜியா ஒர்க் பண்றீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நீங்கள் என்ன ஷோ என்ன நிகழ்ச்சி செய்றீங்களா அந்த ரேடியோல? ஆரம்ப நிகழ்ச்சி வந்து சிறுவர் நிகழ்ச்சி தான். எனக்கும் சிறுவர்களுக்கும் ரொம்ப பொருத்தம். எனக்கு ரொம்ப விரும்பி நான் விருப்பத்தோடு செய்த ஒரு நிகழ்ச்சி தான் சிறுவர் பூங்கா. அந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பம் அப்படியே தொடர்கின்ற பொழுது பல நிகழ்ச்சிகள் செய்திருக்கின்றோம். கார்ட்டீன் கீதங்கள், அதாவது டக்குனு ஞாபகம் வரவில்லை, வணக்கமாய் தமிழ், பூபால ராகம், தெய்வீக ராகம், பலதரப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாமே செய்திருக்கணும். முத்துக்கள் 9 அந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே வந்து நிறைய சிறப்புகள் இருக்கின்றது. அதே நேரத்தில் முற்றத்து வாசல் என்ற ஒரு நிகழ்ச்சி செய்திருந்தோம். அது பழைய, அதாவது மூத்தோர்கள் முற்றத்தில் வாசலில் இருந்தால் எப்படி இருக்கும் என்ற ஒரு கற்பனையிலே ஒரு நிகழ்ச்சி முன்னதாக செய்திருக்கின்றோம். அந்த மாதிரி மற்றும் நேயர்களோடு பேசிக்கொள்வது ரொம்பவே பிடித்தமான ஒரு. நீங்கள் சொல்றதை பார்த்தா எத்தனை வருஷமா ரேடியோல? கிட்டத்தட்ட வானொலியிலே வேலை செய்கின்ற 24 வருடங்கள். 24 வருடங்கள். 24 எடுத்த மைக் வந்து இன்னும் நான் கீழே வைக்க கூடாது. இன்னும் பல வருஷம். அடுத்தது வந்து நீங்கள் சொன்னீங்க ஆரம்பத்துல நீங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். சோ நீங்கள் ஹோஸ்ட தாண்டி அதுவும் செய்யறீங்களா? அதுவும் ஒரு பிசினஸா பண்றீங்க? கண்டிப்பாக நான் படிக்கின்ற காலத்திலே வந்து ஒவ்வொரு துறை வீட்டிலே வந்து ஒரு ஆசிரியையாக வர வேண்டும், ஒரு வைத்தியசாலையிலே கடமையாற்ற வேண்டும், அப்படியெல்லாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசை இருந்தது. ஆனால் என்னுடைய ஆசை வந்து மேக்கப் ஆர்டிஸ்டாக வரணும்னு சொல்லி, அப்போ அந்த ஆசை வந்து கொஞ்சம் மாற்றப்பட்டு கனடாவிலையும் வந்து தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை தொடர்ந்து அது என்னுடைய ஒரு எல்லாம் இதுவும் அதுவும் அப்படியே வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமான ஒரு விடயம் ஆகையினா அது என்னோடு தொடர்கின்றது. மதர்ஸ் டே, அதாவது அந்நியர தினம் வந்து எப்படி உங்களுக்கு வந்து அந்த ஐடியா வந்துச்சு? அவங்கள பாராட்டி அவங்களுக்காக இந்த ஒரு ஷோ செய்யணும், அந்த ஐடியா எங்கேருந்து வந்தது? இது பாடசாலையில் இருந்து தான். எனக்கு கூடுதலாக படிக்கின்ற காலங்களிலே சின்ன குழந்தைகளை கூடுதலாக பிடிக்கும். அதே மாதிரி வயோதிபர்கள், அம்மாமார், அவர்களை ரொம்பவே பிடிக்கும். அப்போ அந்த நேரத்திலே நான் என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் வளர்ந்து வருகின்ற காலங்களில் அந்த மாதிரியானவர்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. அது ஒரு சின்னதாக ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு 15-20 பேரோடு ஆரம்பித்தோம். அது இன்று பெரிய அளவிலே அந்த நிகழ்ச்சிக்கு மான்ட்ரியாலிலே தெரியாதவர்கள் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெயர் எடுத்திருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். அதே நேரத்தில் எல்லா அம்மாமார்களுமே வந்து எதிர்பார்த்து காத்திருக்கின்ற ஒரு நிகழ்ச்சி வந்து இந்த அந்நியர் தினம் ஆகையினால் அதிலே வந்து கூடுதலாக எல்லோருமே கலந்து சிறப்பிக்கிறது. ஒவ்வொரு வருடங்களுமே வந்து நாங்கள் செய்கின்ற பொழுது எங்களுக்கு மக்கள் நிறைய ஆதரவு தந்தார்கள் மற்றும் அம்மாமார்களுமே வந்து நிறைய சந்தோஷப்பட்டார்கள். அப்ப அந்த ஒரு விடயத்திற்காகவே அந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக எங்களோடு பயணிக்கின்றது. உண்மைக்குமே நான் மதர்ஸ் டேன்னு சொன்னாலே உமாக்கா என்றுதான் ஞாபகம் எங்களுக்கு வருது. அது மே மாதம் நாங்கள் ரெடி ஆயிடும். ஓகே, அவங்க நிகழ்ச்சி வரும். அந்த அளவுக்கு உங்களோட நிகழ்ச்சி உண்மையா ரொம்ப பேர் போன நிகழ்ச்சி. ஒரே ஒரு சின்ன விடயம் என்னவென்றால், நீங்களும் எங்களுடைய நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு வருடங்களுமே வந்து எவ்வளவுதான் கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியிலே ஒரு 5 நிமிடமாவது அந்த மேடையிலே வந்து அம்மாமார்களை சந்தோஷப்படுத்துவதற்காக வருவதிலே ஒருவர். நீங்க கொஞ்சம் சொல்லிட்டீங்க அதை பத்தி. அதனால மதர்ஸ் டேக்கு உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் வருது? எப்படி ஆட்கள் வந்து உங்களை வந்து ஊக்குவிக்கிறாங்க? நிறைய பேர் வந்து இந்த மான்ட்ரியாலில் இருக்கிறவர்கள் வந்து நல்ல ஒரு ரசிகர்கள். அது மட்டுமல்லாமல் நான் இன்றும் இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்து வருவதற்கு மான்ட்ரியால் மக்களுக்கு தான் ஒரு பெரிய நன்றி சொல்ல வேண்டும். காரணம், என்னை ஒவ்வொரு மேடைகளில் இருந்து நான் இறங்கி வருகின்ற போதெல்லாம் என்னை வந்து பாராட்டாதவர்கள் இருக்க மாட்டார்கள். எல்லோருமே வந்து சந்தோஷமாக இப்போ வானொலி ஐத்தமிழோடு நாங்கள் இருக்கின்ற பொழுதெல்லாம் கூட அந்த நிகழ்ச்சியை பற்றி வெளியிலே போகும் பொழுதெல்லாம் பாராட்டிக் கொள்வார்கள். ஆகையினால் அந்த மக்களுடைய ஆதரவும் அதே நேரத்தில் மான்ட்ரியாலில் இருக்கின்ற எல்லா கலைஞர்களுடைய ஆதரவும் நிறைந்திருப்பதன் காரணமாகத்தான் வெற்றிகரமாக நாங்கள் சில விடயங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறது. நன்றி. மற்றது, நாங்கள் இப்ப வந்து ஒரு சின்ன கேம் விளையாடுவோம். இதுவா அதுவா? நான் வந்து 2 ஆப்ஷன் தருவேன். நீங்க அந்த 2 ஆப்ஷன்ல நீங்க ஒன்று தான் செலக்ட் பண்ணணும். சரியா?
முதலாவது ஓகே கடுமையாக இருக்குமோ? கடுமையாக இருக்காது. முதலாவது டீ or காஃபி? டீ. டீ. உங்களுக்கு மார்னிங் ஷோ விருப்பமா, அதாவது ஹோஸ்ட் பண்ண விருப்பமா, இல்லாட்டி ஈவினிங் ஷோ ஹோஸ்ட் பண்ண விருப்பமா? மார்னிங். மார்னிங். ஓகே. உங்களுக்கு வந்து டிவியில் ஷோ ஹோஸ்ட் பண்ண விருப்பமா, இல்லாட்டி ஸ்டேஜில் ஹோஸ்ட் பண்ண விருப்பமா? ஸ்டேஜ். ஸ்டேஜ். உங்களுக்கு வந்து உள்ள நடக்கிற ஈவெண்ட்ஸ், அதாவது உள்ள இருக்கிற ஷோவில் ஹோஸ்ட் பண்ண விருப்பமா, இல்லாட்டி வெளியில நடக்கிற ஈவெண்ட்ஸை ஹோஸ்ட் பண்ண விருப்பமா? வெளியரங்கு. வெளியரங்கு. விஷயம். உங்களுக்கு ஷாப்பிங் பண்ண விருப்பமா, ரெஸ்டாரண்ட் போக விருப்பமா? ரெண்டுமே விருப்பம் இல்லை. ரெண்டுமே விருப்பம் இல்லையா? அப்போ அதில் ஏதாவது ஒன்று வந்தால் உங்களுக்கு எது விருப்பம்? ஷாப்பிங். ஷாப்பிங். நீங்கள் மேக்கப் அடிச்சினபடியா நீங்கள் ஷாப்பிங் தான் நீங்கள் அதிகமாக போவீங்க. உங்களுக்கு ரேடியோவில் ஹோஸ்ட் பண்ண, அதாவது என்னது ஆர்ஜியா இருக்க விருப்பமா, இல்லாட்டி ஸ்டேஜில் ஹோஸ்ட் பண்ண விருப்பமா? ரேடியோ. ரேடியோ. ஓகே. உங்களுக்கு பிரியாணி விருப்பமா, கொத்து ரொட்டி விருப்பமா? பிரியாணி. பிரியாணி. ஓகே. குறைவு சாப்பிடுவது. வா ஓகே. டயட்ல நிக்கிறீங்க. உங்களுக்கு ரோல்ஸ் விருப்பமா, சமோசா விருப்பமா? சமோசா. சமோசா. அண்ட் உங்களுக்கு ஸ்வீட்டான விஷயங்கள் விருப்பம், ஸ்வீட்டான சாப்பாடு விருப்பமா, இல்லாட்டி காரமான சாப்பாடு விருப்பமா? காரம் அதிகம் சாப்பிடுவதில்லை, ஸ்வீட்டும் அதிகம் சாப்பிடுவதில்லை. என்னப்பா எல்லாம் நெட்டில் நிற்கிறீங்களா? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஸ்வீட்டா இல்லாட்டி ஏதோ? ஸ்வீட். ஸ்வீட். ஓகே. உங்களுக்கு ஹெவியான மேக்கப் போட்டு கொண்டு ஸ்டேஜில் போக விருப்பம், அந்த பட்டு புடவை அப்படி போனால், இல்லாட்டி சிம்பிள் அழகா அப்படியே சிம்பிளாக சாரி கொஞ்சம் முடி விரிச்சிட்டு போக விருப்பமா? அப்போ நீங்கள் தானே இதுக்கு ஆன்சர் சொல்லணும். நீங்கள் எப்படி வந்தால் அழகா இருக்கும்? உங்களுக்கு ரெண்டுமே வடிவு. அதில் வந்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள், இல்லாட்டி உங்களுக்கு எது விருப்பம்? லைக் சில பேருக்கு நகையெல்லாம் போட்டு கொண்டு போக விருப்பம், சில பேருக்கு சரியான வெரி சிம்பிளா அப்படி போவதான் விருப்பம். ஓகே. ஸோ கேம் முடிஞ்சு அண்ட் இதோட வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஆல்மோஸ்ட் டன். ஸோ கடைசியாக நீங்கள் வந்து இந்த மதர்ஸ் டே வந்து எப்போ நடக்குது, எத்தனை மணி நடக்குது, எங்கே நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஓ சரி. அதுக்கு முதல் கோபிகா வந்து ஒரு சின்ன குழந்தைகள் ஆக இருந்த போதிலிருந்து நான் பார்த்து வளர்ந்த ஒரு குழந்தை. இன்று நேரடியாக என்னிடம் பல கேள்விகளுக்கு நான் நினைக்கின்றேன் உங்களிடம்தான் நான் முதலாவது இந்த மாதிரி ஒரு பேட்டியிலே சந்தித்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி, இல்லாவிட்டால் நான் தான் கேள்விகள் எல்லாமே கேட்பது எல்லாமே. அதற்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப அழகாக சிறப்பாக நீங்கள் செய்கின்ற விடயங்கள் சிறப்பாக நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்திக்கொண்டு, அதே நேரத்தில் ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கின்றீர்கள். மதர்ஸ் டே எப்பொழுது நடைபெற போகின்றது? மே மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அதே நேரத்தில் 9155 ஸ்கூல் புதிதாக, அதாவது வளமையாக சோவையிலே நடைபெறுவது இந்த வருடம் வந்து ஹான்சிக் காலேஜில் நடைபெறுகிறது. ஆகையினால் அது மிக கவனமாக ஒரு சிறிய மாற்றம் தான். அது வெகு தூரம் என்று கிடையாது, பக்கத்தில் தான் இருக்கின்றது. ஆகையினால் அதனுடைய விவரங்கள், மேலதிக விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு கூடப்படும். மேலதிக விவரங்களை நீங்கள் என்னோட தொடர்பு கொள்ளலாம். சிறப்பான நிகழ்ச்சிகள் மான்ட்ரியலில் இருக்கிற எல்லா கலைஞர்களுமே, பரதநாட்டிய ஆசிரியர்கள் மற்றும் வந்து வெஸ்டர்ன் டான்சர்ஸ் அப்படி எல்லோருமே சிறப்பாக நிகழ்ச்சிகளை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். சரியாக எல்லோரும் நேரத்துக்கு வந்தால் சந்தோஷமாக அம்மாமார்களுடைய நிகழ்ச்சி சரியாக மாலை 3 மணிக்கு ஆரம்பிக்கப்படும். காலை பொழுதிலே வந்து நீங்கள் உங்களுடைய உறவுகளை எல்லாம் சந்தித்து நல்ல ஒரு சாப்பிடுவதாக இருந்தால் சாப்பாட்டு கடைகள் என்ன, உடைகள் வாங்க வேண்டுமாக இருந்தால் உடைகள் வாங்கி கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் உறவுகளை சந்தித்து பேசக்கூடிய ஒரு அழகான நேரத்தை தான் ஒதுக்கி இருக்கின்றோம். அந்த 9 மணியிலிருந்து 9 மணி வரை ஆகிய வெளியிலே அதற்கு பிறகு 3 மணிக்கு சரியாக நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்கப்படும் அப்படின்ற ஒரு விடயத்தையும் இந்த நிகழ்ச்சியினூடாக தெரிவிப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி உமாக்கா. எங்களுக்காக வந்து உங்களுடைய டைம் ஒதுக்கி எங்களுடைய டீமுக்கு நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதோட வந்து உங்களுடைய ஹோஸ்ட் அண்ட் அந்த ஃபீல்டில் பற்றி நிறைய ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. அது வந்து இனி வர ஜெனரேஷனுக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட் அந்த ஃபீல்டில் அட்லீஸ்ட் உங்களோட இன்டர்வியூவை பார்த்துட்டு அவங்களுக்கு விளங்கும் எந்த அளவுக்கு அவங்க ப்ரிப்பரேஷனாக இருக்கணும், எந்த அளவுக்கு அது கஷ்டமாக இருக்கும், இல்லாட்டி ஈஸியாக இருக்கும் சில பேருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு அவங்க வந்து
அந்த ஃபீல்டில் போவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப நன்றி உங்களுடைய நேரம், உங்களுடைய சப்போர்ட் எல்லாத்துக்கும். அண்ட் அதோட உங்களுடைய நிகழ்ச்சி மதர்ஸ் டே வெற்றிகரமாக முடிவுண்டு எங்கள் டீம் சார்பில் நாங்கள் வாழ்த்தி கொண்டு இதோட நாங்கள் விடை பெறுகிறோம். எல்லாரும் வாங்கோ சந்திப்போம். அண்ட் மறக்காம எல்லாரும் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.